ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு சொன்ன வீடியோ வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அளவு வந்து நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங் பீஸோ மெயின் பீஸோ சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு கையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஓரெல்லாம் அடித்த பிறகு அவுட் சைடு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டர் நாச் எல்லாம் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நம்ம வச்சிடணும். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லைனிங்கோடு சேர்த்து ஒரே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நெக்கு எல்லாம் நான் கொடுக்கல. அது கேன்வாஸில் எப்படி அடித்து திருப்பலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அவுட் சைடு வந்து கட்டிங் கொடுத்துட்டே வந்துடலாம். குண்டூஸ் எல்லாம் நான் அங்கங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன், துணி வந்து நகராமல் இருக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். என்ன தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஒரே மாதிரி வரணும்னா நம்ம வந்து பின் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இன்னொன்று நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிடுறேன் நான் இப்போது. இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே ஆப்போசிட் கலரில் நான் லைனிங் கொடுத்துருக்கேன். இல்லை ஒரே மாதிரி கொடுத்தா நமக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியாது. இதே கட் பண்ண பிறகு நம்ம வந்து நாச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் மறுபடியும் நம்ம வந்து நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அளவு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சென்டர் நாச் கொடுத்துறேன். இப்போ சென்டரில் வந்து இந்த அடையாளம் தெரியுது இல்லைங்களா, அதுக்கு சென்டர் நேர் எடுத்துட்டு நான் தையல் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம எது சென்டருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். அந்த சென்டரில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி வச்சும்போது கழுத்து அழுத்தி திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ இன்னொரு பக்கம் துணியும் அதே மாதிரி நான் ஓரமாக அடித்து அவுட்லைன்லாம் கட் பண்ண போகிறேன். போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் நான் வந்து ஓரத்தில் கட் பண்ணி நாச்சஸ் போட்டுக்க போகிறேன். இப்போ கேன்வாஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். ஹைட் வந்து 4.5 + 1/2 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு பாக்ஸ் பண்ண பிறகு இந்த பாக்ஸுக்குள்ளே நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மேலே வந்து கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம விட்டுட்டு கட் பண்ணோம். அப்போ தான் நம்ம வந்து அளவு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுட்டு நான் கட் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அகண்டு விரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணும்போது பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு கீழே வந்து ஒரு துணி வச்சு நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அயன் கூட பண்ணிக்கலாம். நான் கீழே துணி வச்சு நான் அதுக்கு மேலே தையல் போட்டு அவுட்லைனில் வந்து துணி வந்து கட் பண்ணிவிட்டு மடித்து அடிக்க போகிறேன்.
சென்டர் நாச் கொடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை மடித்து அடிக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வந்து அடையில் வந்து தெரியுது நமக்கு. அதில் நான் குட்டி குட்டியாக நாச்சு போட்டேன்னா உள்ளே வந்து கலர் நம்ம கேன்வாஸோட கலர் வந்து தெரியும் நமக்கு. சென்டரில் வந்து தையல் போட்டு விட்டேன்னா அசையாமல் இருக்கும். அதுக்கு ஓரமாக நான் கேன்வாஸ் மேலே அடிக்காமல் கேன்வாஸ் ஒட்டி கீழே வந்து தையல் அடிக்க போகிறேன். அந்த மாதிரி அடித்து திருப்பும்போது நமக்கு வந்து துணி வந்து நல்லா அழகாக மடித்து கொடுக்கும். ஷேப்பும் அழகாக நீட்டாக வந்துடும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடணும். கழுத்தோட ஃபீஸ் குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துரும். தையல் வேலை விழாமல் நாச்சஸ் கொடுக்கணும். பிறகு கையில் கொஞ்சம் தேய்ச்சி நகத்தில் கொஞ்சம் கீறி விட்டு மடிச்சுக்கணும். இப்போ எந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிட்டோம். இந்த அவுட்லைன் வந்து நம்ம வந்து அப்புறமா நம்ம கையில் ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போது நம்ம பேக்குக்கும் இதே மாதிரி கழுத்து வந்து அடித்து திருப்ப போகிறோம். பேக் வந்து ரவுண்ட் நெக்கு தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 2.5 இன்ச்சு பின்னாடி பேக்கோட ஹைட் வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சாக நான் ரவுண்ட் பண்ண போகிறேன். இது ரவுண்ட் நெக்கு தான். சென்டர் நாச்சு கொடுக்கறது எங்கெங்கே நாச்சு கொடுக்குமோ அது மட்டும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இதே மாதிரி கீழே ஒரு ஃபீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே தையல் அடிக்கிறேன். நான் அயன் பண்ணலை. ஃப்ரண்ட் நெக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பேக் நெக்கும் நான் துணி வச்சு கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து மடித்து அடிக்க போகிறேன். எப்போவுமே 1/4 இன்ச்சுக்கு மேலே நம்ம வந்து விடக்கூடாது. விட்டால் நமக்கு வந்து ஒரு மாதிரி முரடு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், சென்டர் நாச் கொடுத்துட்றேன். நடுவில் ஒரு கட் பண்ணிடுறேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி நான் வந்து தையல் போட்டு வச்சுருக்கேன். எது தெரியணுன்றதுக்காக சென்டர். அதே மாதிரி ஓரமாக அடித்து திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சுற்றியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அங்கங்கே குட்டி குட்டி நூல் மேலே கத்திரிக்கோல் படாமல் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். அவுட் சுற்றி நான் வந்து படிமான தையல் கொடுத்துக்கிறேன். இது இப்போ வந்து நடுவில் வந்து ஷேப்புக்காக பின்னாடி டாட் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் வந்து தையல் அடித்து வச்சுக்கிறேன். 2 பக்கமும் பேக் மட்டும்தான் கொடுக்குறோம், ஃப்ரண்ட்டு கிடையாது. இப்போ வந்து இந்த தையல் எட்ஜு ஓரத்தில் நெக் ஷோல்டர் ஆண்ட ஃபீஸ் தெரியாமல் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் அதை நம்ம அது விரித்து வச்சு அதுக்கு மேலே ஷோல்டர் 2 வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கில் இருக்கிற கேன்வாஸ் முன்னாடி வந்து அடித்து திருப்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் பிசிறி இல்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓலாக் வச்சு அடித்து திருப்பியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து வெளியில் பிசிறி தெரியல. நெக்கு ஓரமாக நான் ஒரு தையல் கொடுத்துட்டு நேராக வரணும், ஒட்டி வரணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பிக்கணும். இப்போ பேக் சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து வெளியே தூக்காமல் இருக்குன்றதுக்காக சிங்கிள் த்ரெட்டில் நான் ஹெம்மிங் பண்ண போகிறேன். சுற்றியும் ஹெம்மிங் பண்ண பிறகு அது தூக்கி வராது, நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ வந்து கை ஜாயின் பண்ண இல்லைங்களா, அது சென்டர் பார்த்துட்டு இப்போ கை அட்டாச் பண்ண வேண்டியதுதான் நம்ம.
2 கை வந்து நம்ம இப்போ அடிச்சிட்டோம். இப்போ திருப்பி கையோட அளவு வந்து 5 இன்ச்சு, கையோட லூஸ் 5 எல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ண இடத்துல எல்லாம் இப்போ குண்டூசி குத்தி ஊசி குத்தி நம்ம மார்க்கிங் தெரிஞ்சது இல்லைங்களா, அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டு வரும்போது அளவு எதுவும் மாறாமல் கரெக்டாக வரும். நாச்சஸ் கொடுத்ததெல்லாம் மேட்ச் பண்ணிக்கணும். ஹிப் கிட்ட வந்து கொஞ்சம் 2-3 தையல் கொஞ்சம் அடித்து பேக் தையல் போட்டு எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி ஒரு 3 ஸ்டிச்சஸ் போடுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ போகணுமோ வச்சுக்கலாம். 1 2 இல்லை 3க்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. நான் 3 தையல் போட்டு வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீஸரெல்லாம் லைட்டாக சிசர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் ஓவர்லாக் கடைசியாக பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கை மார்க் பண்ணுறேன் நான். ஹிப்பு வரைக்கும் வரும்போது நம்ம கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 தையல் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சைட் ஜாயிண்ட்டு 2 பக்கமும் முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து ஓப்பன் சைடில் வந்து மடித்து அடிக்கணும். எந்த மாதிரி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நேராக கொஞ்சம் பொறுமையாக திருப்பி அடிக்கணும். இல்லைன்னா ஏறத்தாழ வந்துடும் நமக்கு வந்து. அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக நம்ம மடித்து அடிக்கணும். இந்த சைடு மட்டும் இப்போ பாருங்கள், ஒரு பா ஷேப் கொடுத்துருவோம். அதே மாதிரி தையல் போட்டுகிட்டே வரணும் நம்ம. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒன்றும் கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து வீடியோவில் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். இதில் எதனா டிஃப்ரென்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே வந்து 2 பக்கமும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ மடித்து அடிக்க போகிறோம். கடைசியாக தான் நம்ம வந்து கீழே வந்து மடித்து அடிக்கணும். எப்போவுமே டாப்பில் எதுனா பார்டர் வச்சா மட்டும்தான் பார்டர்லாம் அடித்த பிறகு கடைசியாக சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இதில் பார்டர்லாம் எதுவும் இல்லை எனக்கு, அதனால் நான் கடைசியாக கீழே நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது இதோட ஓவர்லாக்கெல்லாம் பண்ணிவிட்டேன். ஓவர்லாக்கெல்லாம் பண்ண பிறகு உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வெளியிலையும் ஃபினிஷிங் வந்து எப்படி சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு முறை நம்ம அளந்து கூட பார்த்துக்கலாம், அளவு டாப்பில் வந்த மாதிரி அளவு இருக்கான்னு சொல்லி.